டெய்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்றோம். டெய்லிங்கிறது இன்னைக்கு வந்து உலகம் பூரா பேசப்படக்கூடிய ஒரு ஒரு புதிய வார்த்தை. இந்த டெய்லிங்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ரீட்டைலிங் தான் டெய்லிங் நம்ம சொல்றோங்க. இந்த எலக்ட்ரானிக் மூலியமா இன்னைக்கு வந்து உலகத்துல இதெல்லாம் நடக்குமா? ஒரு கார்டை உரைச்சா நம்மளுக்கு காசை கட்டுவோம். இந்த நம்ம வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு 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 இமேஜை பார்த்து அந்த இமேஜை வந்து புக் பண்ணா நம்மளுக்கு பணம் கிடைக்குமா? பொருள் கிடைக்குமா? பணம் எனக்கு திருப்பி கிடைக்குமாங்கிறதெல்லாம் ஒரு புதிய ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியா இருந்தது. இதை வந்து சொன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் ரீட்டைலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு போறோம். இதனால இது என்ன நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெய்லிங்கோட மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இந்த டெய்லிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம நிறைய நினைச்சிட்டு இருப்போம் நிறைய பொருள் இன்னைக்கு நம்ம வீடு தேடி ஒரு பொருள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு வந்து முகக்கவசம் அணியணும், வெளியே போறதுக்கு பயமா இருக்குது, நோய் தொத்திக்குமோன்னு ஒரு பயம், என்னடா பண்றது எங்க போய் வாங்குறதுங்கிற பேர்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இந்த டெய்லிங் நம்ம கம்ப்யூட்டர் கிளிக் அப்படின்னு சொன்னா போகுது, நம்மளுக்கு பொருள் நம்ம வீடு டோர் ஸ்டெப்ல வந்து அமையுது. உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகுது, காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது. சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா டோர் டு ஸ்டெப்ங்க, டோர் ஸ்டெப் சர்வீஸ். உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஹாலிங் பில் அமுத்தும் போது நீங்க நினைச்ச பொருள் வந்து நிக்குதுங்க. அப்புறம் ஈஸி கம்பேரிசன். நீங்க வந்து ஒரு பொருளை வந்து முன்னாடி ஒரு கடையில போய் நீங்க பார்க்கணும். இப்போ வந்து நீங்க உங்களுடைய லேப்லயோ உங்களுடைய செல்போன்லயோ நீங்க லாட் ஆஃப் டேட்டாஸ்குள்ள உள்ள போய் ஒரு பொருளுக்கு என்ன ரேட்டு, இந்த பொருளுக்கு என்ன ரேட்டு, இது எங்க கிடைக்கும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க வாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து கம்பேரிசனுக்கு ஒரு ஈஸியா டெய்லிங் அமைஞ்சிருக்குது. டிராவலே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது அக்சசபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிட்டர்ன் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு பொருளை போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்படி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பொருளை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். நீங்க வாங்குறீங்க, வாங்கி பிரிக்கிறீங்க, இது சரியில்லை அப்படின்னா திருப்பி அனுப்புறீங்க. இவ்வளவு ஒரே எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு 24/7 வந்து உங்களுக்கு ஷாப்பிங் பண்ண முடியும். நைட்டு 12 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 12 மணிக்கு ஒரு பொருள் ஞாபகம் வருது, நீங்க ஆன்லைன் ஆன் பண்ணி உங்களுடைய பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் நடந்திருக்குமானா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. இப்ப அத்தனையும் கலந்ததான் ஒரு டெய்லிங். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு வந்து பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்ச்சேசிங் பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 70-80%, 60-70% வந்து உங்களுக்கு வந்து டெய்லிங்ல நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. நீங்களும் இதுல நீங்க பண்ணிருப்பீங்க. நம்ம நினைச்சிருப்போம் டச் போனை யாரெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம், யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நீங்க வயசானவங்க எல்லாம் யூஸ் பண்ண முடியுமானா இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு டச் போன் அவங்க அழகா யூஸ் பண்றாங்க. குழந்தைகள் அருமையா டச் போன் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த டச் போனை யூஸ் பண்ணி டெய்லிங் பண்றதுல உங்களுக்கு மிக சிறந்த ஒரு சுலபமான ஒரு காரியமா இன்னைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கிறனாலதான் நீங்க அதிக பர்ச்சேஸ் என்ன பண்றீங்க, நீங்க டெய்லிங் மூலியமா நம்ம பண்றோம். இது மூலியமா ஒரு கான்செப்ட் ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட் தான் குளோபல் கார்னர் சேல்ஸ் சர்வீஸ் லிமிடெட். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், புதுசா கேட்டவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம் அந்த கான்செப்ட். திருப்பி இன்னைக்கு புரியும் போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு மைண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பார்ட் ஒரு 100% அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்கும்போது 25% சேவ் இன் யுவர் மைண்ட். இந்த கான்செப்டை பத்தி 25% நீங்க எடுத்திருக்கீங்க. ரெண்டாவது ஒருத்தர் கேட்கும்போது ஒரு இன்னொரு 25% லோடிங் ஆயிருக்கும். மூணாவது கேட்கும்போது இன்னொரு 35% லோடிங் ஆயிருக்கும். ஒரு 15% மட்டும் பேலன்ஸ் இருக்கு, ஆனா புரிஞ்சிருக்காது உங்களுக்கு. கடைசியா ஒண்ணு சொல்லும் போது அந்த 15% ஃபில் ஆகும் போது ஓ நடராஜ் சார் சொல்லித்தான் புரிஞ்சுது, எழில் சார் சொல்லித்தான் புரிஞ்சுது, ஜேடி சார் சொல்லித்தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த எண்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு புரியறது வந்து அந்த 15 or 10 or 5% இருக்கலாம், ஆனா புரிய வச்சதே அவங்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அதனால இன்னைக்கு நிறைய தடவை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். புதுசா கேட்கறவங்களும் நீங்க தொடர்ந்து கேட்டீங்கனாலும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் உங்களுடைய இந்த ஒரு half an hour, இந்த half an hour 8 o'clock ஷார்ப்பா முடிக்க போறோம். இந்த half an hourல உங்களுக்கு இந்த கான்செப்டை பத்தி மிக அற்புதமா நம்ம சொல்ல போறோம். அதை நீங்க புரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஆடிபிள் சேர்மன் இஸ் ஆடிபிள்? எஸ் சார். எஸ். யாரோ ஒருத்தர் ஆடியல் ஏதாச்சும் நான் பாட்டு பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு எனக்கு ஸ்கிரீன் தெரியறதுனால உங்களுக்கு இன்பில் தெரியாது. நீங்க ஏதாச்சும் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கலாம். தேங்க்யூ பார்ட்னர்ஸ். இப்போ வந்து இந்த குளோபல் கார்னர் சேல்ஸ் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இது வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் தான் இந்த குளோபல் கார்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிமிடெட். இது டெய்லிங்கோட சம்பந்தப்பட்டிருக்குதுங்க. நீங்க ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல லோக்கல் வெண்டர்ஸ் கூட வாங்கலாம், ஆனா பேசிக் ஆன்லைன்ஸ்க்காக தான் இது உருவாக்கப்பட்டது. இந்த ஆன்லைன்ல நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னன்னா திஸ் இஸ் வாட் இஸ் கான்செப்ட் ஃபார் குளோபல் கார்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிமிடெட். பையர் அண்ட் வெண்டர், இந்த வெண்டரை விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் கனெக்ட் பண்றதா இந்த கம்பெனி. யாரு வாங்குறாங்க, யாரு விற்கிறா, உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை நீங்க வாங்குறோம்,
உங்களுக்கு என்ன பொருள் விற்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொருள் நீங்க இதுல விற்கலாம். விற்க சேல்ஸ் பர்சனையும் உங்களுக்கு வந்து கன்சியூமரையும் கனெக்ட் பண்றவங்க தான் இந்த குளோபல் கார்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிமிடெட். திஸ் இஸ் ஃபார் த பெர்ஃபெக்ட் கான்செப்ட், ஒன்லி யூனிக் கான்செப்ட் ஃபார் திஸ் கம்பெனி த்ரூஅவுட் வேர்ல்டு, பையிங் அண்ட் செல்லிங், கனெக்டிங் த பீப்புள். இதுதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய கான்செப்ட். இந்த யூனிக் கான்செப்ட் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் 187 கண்ட்ரீஸ்ல இந்த கான்செப்டை வந்து காப்பிரைட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6000 டிஜிட்டல் மால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மால்ஸ் இஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். இந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்ஸ் 6000 பேர் இதுல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீடர்ஸ் 5000 பேர், அட்வான்ஸ் லீடர்ஸ் மீன்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற லீடர்ஸ் 5000 பீப்புள்ஸ் உள்ள என்டர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டமர் இஸ் கால்டு யூசர். யூசர் இஸ் 4000 பிளஸ் யூசர்ஸ் இன் திஸ் கம்பெனி. குளோபல் கார்னர் கம்பெனில ஆரம்பிச்சு ஒரு 2 வருடங்கள்ல 4 லட்சம் கஸ்டமர் இதுல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மிகையாகாது. இந்த கம்பெனியை பத்தி லைட்டா நம்ம பார்க்க போறோம். கம்பெனியோட சிஎம்டி அப்படின்னு சொல்றது த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் மைண்ட் விகாஸ் ராவிட் சார், அவர் சிஎம்டி விகாஸ் ராவிட் குளோபல் கார்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் லிமிடெட் அவர் தான் சிஎம்டியா இருக்காரு. இவருடைய மண்டையில வச்சதா இந்த கான்செப்ட், இந்த மதிப்பு தான் இன்னைக்கு வேர்ல்டே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த கான்செப்டா உருவாகி வந்துகிட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிபிபி ஜேசிஐ பாலவேலாயுதம் சார், பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஜேசிஐ இந்தியா. இவர் இன்னைக்கு தமிழ்நாடோட ஹெட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் சேல்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோல இவரை இந்தியாவோடைய சேல்ஸோட ஹெட்டா இன்னைக்கு மாத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த நேர்த்தியான உண்மைத்தனம் அண்ட் திறமை, இது ரெண்டையும் சேர்த்து அவர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல இந்த கம்பெனியை பத்தி பார்க்கணும். அந்த கம்பெனி குளோபல் கார்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் 2 அவார்ட்ஸ், தி பிக்கஸ்ட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது குஜராத் கவர்மெண்ட் கிட்டயும். உங்களுக்கு பிசினஸ் லீடர்ஷிப் ஆனரபிள் அவார்டு வந்து மத்திய பிரதேசல வாங்கியிருக்காங்க. இது 2 பேருமே சிஎம்டிக்கு நம்மளுக்கு பிசினஸ் அவார்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்ல போனா நம்ம பார்ப்போம், ஒரு வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறோன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவருடைய பண வரவு செலவு எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்து தான் பொண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கம்பெனியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த கம்பெனியில நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட லீடர்ஸ் யாரு, அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் யாருன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். நாங்க பாலவேலாயுதம் சார் ஒருத்தர் சொன்னாலும் அப்படியே உள்ள போனதுக்கு பார்த்தா அந்த கம்பெனியோட மிகப்பெரிய குளோபல் கார்னர் இன்வெஸ்ட் பண்ற யாருன்னா டைம்ஸ் குரூப் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ஸ் குரூப் வந்து ஒரு 150 crores மேல அவங்களுடைய சேனல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியை கொடுக்கறதுக்காக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்திக்கு இது வந்து ஒரு சாத்தியக்கூறா இருக்கு. வை குளோபல் கார்னர், இதுதான் இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். குளோபல் கார்னர் என்ன அப்படின்னா பையர் அண்ட் செல்லரை கனெக்ட் பண்றாங்க. இதுக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னா இந்த பை வந்து ஆப், இது ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களை யாரு உங்களுக்கு அழைச்சாங்களோ, இன்னைக்கு சொன்னாங்க மஞ்சு அருள், அவங்க என்ன சொன்னாங்க, நடராஜன் சார் வர சொன்னாங்க அப்படின்னாங்க. அவர் வந்து இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க இளவரசன் சார் வர சொன்னான்னு சொன்னாங்க, இன்னொரு கந்தசாமி வர சொன்னாங்க. இவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடிய ஒரு கடமை. இன்னைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க, என்னமோ சொல்லியிருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லி மஞ்சு வந்திருக்கும். பட் இந்த கம்பெனியோடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக பிரம்மாண்டமான கான்செப்ட். திஸ் இஸ் யூனிவர்சல் ஆப். இந்த ஆப்பை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுடைய இதுல டவுன்லோட் பண்ணிக்கணும். யாரு உங்களை அழைச்சாங்களோ அவங்க ஒரு பாஸ்கோட் கொடுப்பாங்க. அந்த பாஸ்கோடை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உள்ள என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா 126 ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்கு, 26,000 பிராண்ட் ஸ்டோர்ஸ் இருக்கு, 50,000 லோக்கல் வெண்டர்ஸ். லைக் தட் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு அமேசான், பிளிப்கார்ட்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிக்குள்ள உள்ள இருக்காங்க. இந்த ஆப்புக்குள்ள உள்ள போனீங்கன்னா உங்களுடைய செல்போன்லயே உங்களுடைய ஆப்ல அத்தனையும் தெரியும். 26,000 மெகா பிராண்ட்ஸ் பிளஸ் மெகா பிராண்ட்ஸ் 50,000 மெகா பிராண்ட்ஸ் கூட வந்துருவாங்க. 50,000 லோக்கல் வெண்டர்ஸ். உங்களுடைய லோக்கல் இருக்கிற கரூர் அப்படின்னு எடுத்துட்டா தைலா சில்க்ஸ், சென்னை சில்க்ஸ், ராமசாமி, என்எஸ்கே ஜுவல்லரி, இந்த மாதிரி யாரை வேணாலும் இந்த கம்பெனி வந்து இது வழியா நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள்களை இந்த கம்பெனி வழியா நீங்க வாங்கணும். என்ன பண்ணணும், ஆப்பை டவுன்லோட் பண்றீங்க, இந்த ஆப்குள்ள இருக்கிற கனெக்டிங் கம்பெனில நீங்க பொருளை வாங்குறீங்க. அப்படி வாங்குறதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 to 100%. டிஷர்ட்ஸ் வந்து நான் ஒரு 2,000 ரூபாய்க்கு எடுக்கணும்னா இந்த 2,000 ரூபாய் எனக்கு திருப்பி கிடைச்சிருது. இதுதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய கான்செப்ட். உங்களுக்கு 2 to 100% டிபெண்டிங் அப்பான் த வெண்டர்ஸோடைய கமிஷனை பொறுத்து உங்களுக்கு 2% இருந்து 100% வரல கமிஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது குளோபல் கார்னர் கம்பெனி. இது மட்டும்னா இததான் சொன்னேங்க, இந்த பாசிபிள். உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு நாள் வருமானமா வந்திருக்கானா கண்டிப்பா கிடையாது. நீங்க போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருப்பீங்க, உங்களுடைய என்ன செலவு பண்றீங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பீங்க, ஒரு கிராசரி வாங்கியிருப்பீங்க, வெஜிடபிள்ஸ் வாங்கியிருப்பீங்க, மெடிசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, மொபைல் போன் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, மொபைல் போன் சார்ஜ் கட்டியிருப்பீங்க, இபி பில் கட்டியிருப்பீங்க, ஜுவல்லரி உங்க வீட்டுக்கு அழகு உங்களோட குழந்தைகளுக்கு மகளுக்கு ஒய்ஃப் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஃபேமிலியோட போய் செலவு பண்ணிருப்பீங்க. இந்த செலவுகள் எல்லாமே என்னாச்சுன்னா நீங்க கொடுத்துருப்பீங்க, எதுவுமே வந்திருக்காது.
உங்களுக்கு என்னதுங்க, பே அண்ட் ஃபர்கெட். நீங்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் செலவு பண்ணிருப்பீங்க, அதை என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், பிசினஸ்க்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம், சோசியல் எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம், அண்ட் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம். லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க, அதுக்கு உண்டான பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் மறந்துருப்பீங்க. பட் த்ரூ குளோபல் கார்னர் இதான் இந்த இடத்துல நாங்க சொல்றோம். இந்த செலவுகளை இந்த கம்பெனி மூலியமா இருக்கிற வெண்டர்ஸ் மூலியமா, நட் இஸ் ஆப்புக்குள்ள இருக்கிற வெண்டர்ஸ் யாருங்க, கரூர்ல யாரு நினைச்சிருக்கா, கரூர் பேரடைஸ்ங்கிற ஒரு மொபைல் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. சிஎன் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ரைஸ் பிராண்ட் அரிசி, ராஜா அரிசி மண்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இதுங்க. அமேசான், பிளிப்கார்ட்ல நீங்க பொருள் வாங்கணும், நீங்க மெகா பிராண்ட்ஸ், ஆலன் சொல்லி கம்பெனி பிராண்ட் ஸ்டோர்ல போய் வாங்குறீங்க, ஆன்லைன்ல போடுறீங்க, எல்லா பக்கம் இந்த ஆப் மூலியமா எந்தெந்த கம்பெனி இருக்கோ அங்கெல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, பே அண்ட் ஃபர்கெட் அல்ல, கெட் பேக் கேரண்டீடு கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் 2 to 100% உங்களுக்கு கிடைக்குது. இதான் இந்த கம்பெனியோட கான்செப்ட். யாரெல்லாம் பண்ண முடியும் சார்? உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கமா மாறுது, யார் பண்ண முடியும்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு பிளம்பர், ஒரு பிசினஸ் மேன், ஒரு கிராண்ட்பா, ஒரு கம்ப்யூட்டர் மேன், ஒரு ஃபார்மர் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யாரெல்லாம் வந்து செலவு பண்றாங்களோ அத்தனை பேர் இந்த கம்பெனில உங்களை இணைச்சுக்கிட்டு உங்களுடைய செலவுகளை அத்தனையுமே வருமானமாக மாத்துறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இதுல ஒரு 4 வகையான இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு. நான் சொல்றது நாட் ஒன்லி ஒன் இன்கம் ஃபார் கேஷ்பேக். 4 வகையான இன்கம். ஒன்னு கேஷ்பேக் இன்கம், நீங்க நோட் இருந்தா எழுதி வச்சுக்கலாம். நான் டைம் இல்லாதனால உங்களுக்கு ஃபாஸ்டா எடுத்து பாருங்க. ஒன்னு கேஷ்பேக், இன்னொன்னு ரெஃபரல், யூசர் ரெஃபரல், தேர்ட் ஒன் வெண்டர் ரெஃபரல், ஃபோர்த் ஒன் டிஜிட்டல் மால். இதை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். கேஷ்பேக் இன்கம் இப்ப நம்ம பார்த்தோம். நீங்க ஒரு பொருளை இந்த கம்பெனி மூலமா வாங்குறீங்க, இந்த கம்பெனி மூலமா வாங்குறதுனால கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்குது. 2 to 100% கேஷ்பேக் இன் யுவர் பாக்கெட். ரெண்டாவது இன்கம் நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய செலவுகள். இதான் நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. உங்களுடைய செலவுகள்லாம் இந்த கம்பெனி மூலமா பண்றீங்க. அந்த கம்பெனி மூலியமா பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு யூபிவின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணோன்னே ஒரு யூபிவின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. தட் இஸ் எ சீடு. இது வந்து ஒரு விதை. இந்த விதையை கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மை சர்க்கிள்ங்கிற ஒரு கேஷ்பேக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டா தமிழ்நாடு மை சர்க்கிள் கான்செப்ட் தமிழ்நாடு யூபிவி கிட்ட அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நீங்க இந்த யூபிவி நம்பர் எடுத்து டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 to 100% கேஷ்பேக். ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம்ஸ், நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கு லிட்டில் பிட் ஒரு 100% ஒரு 2.5 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5%, 10%, 20% அந்த மாதிரி 100% உங்களுக்கு இன்கம், 100 and more % இன்கம் உங்களுக்கு வரப்போகுது. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஆப் மூலியமா நீங்க செலவு பண்ணணும். 10,000 ரூபாய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு யூபிவி டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிட்ட இன்வெஸ்ட் பண்ணா 2 to 100% கேஷ்பேக் உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறீங்க, உங்களை அழைச்சவங்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துருவாங்க. இட்ஸ் டைம் இஸ் மோர். நெக்ஸ்ட், இது ஒரு இன்கம் ஃபார் யூசர் இன்கம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா செலவு பண்றதுல உங்களுக்கு வருமானம் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணா எனக்கு எப்படி வருமானம் கிடைக்கும்? எத்தனையோ நீங்க வந்து ரெஃபரல் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு பொருள் போய் வாங்கியிருப்பீங்க, முத்துச்சாமி மளிகையில போய் ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட நீங்க வந்து பக்கத்தால கடையில என்ன சொல்லுவீங்க, பத்மினி நீங்க முத்துச்சாமி மளிகையில பொருள் வாங்குங்க, சூப்பரா இருக்குது, பொட்டுக்கடலை நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சொல்லுவோம். நம்ம ஒரு போய் மொபைல் வாங்கியிருப்பீங்க, அந்த மொபைல் நல்லா இருக்குன்னா அவர் வந்து அவர் அப்ரோச் நல்லா இருந்திருக்கும், போய் சொல்லுவீங்க, ரெஃபர் பண்ணுவீங்க, நீங்க போங்க கரூர் பேரடைஸ் போங்க, அங்க மொபைல் நல்லா இருக்கு, அவர் அப்ரோச் நல்லா இருக்கு, நல்லா பண்ணி தர்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க அங்க போய் வாங்குவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்குமா? நோ, எதுவுமே இல்லை. ஒரு மகிழ்ச்சி. அவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு, நண்பா நீ சொன்ன அங்க போய் நான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த கம்பெனி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் செலவு பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்பாரு, அந்த 10,000 ரூபாய் எடுத்து கிட்ல போட்டிருப்பாரு. அந்த கிட்டு மூலியமா அவருக்கு வந்து 100% கேஷ்பேக் கிடைச்சிருக்கும். அதுல உங்களுக்கு 10% கமிஷன் கேஷ்பேக்கா கிடைக்கும். தட் இஸ் செகண்ட் இன்கம் ஃபார் யூசர் ரெஃபரல் கேஷ்பேக். இது ரெண்டாவது இன்கம். தேர்ட் இன்கம் ஒண்ணு பாக்குறோம். அந்த கடையை ஜாயின் பண்ணி விடலாம். நீங்க இருக்கிறீங்க உங்க ஏரியாவில், நான் வாங்குறேன் இந்த கிட்டு மளிகையில தான் நான் மளிகை சாமான் வாங்குறேன், கிட்டு மளிகை வெண்டரா இல்ல சார், நான் என்ன பண்ணிட்டோம், இவங்க கிட்ட பொருள் தடம் நிறைவா இருக்குது, கரூர் கிருஷ்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நல்லா இருக்குது, தைலா சில்க்ஸ்ல போய் துணி எடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படிங்கிறீங்க. தைலா சில்க்ஸ் ஓனர்கிட்ட போய் பேசுங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்குது. கஸ்டமர் உங்களுக்கு வரமாட்டாங்க, இது வேற கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும், உங்க கடையை இந்த கம்பெனியோட இணைச்சுக்குங்க, சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் மட்டும் நீங்க அவங்களுக்கு கொடுத்தா போதும், நீங்க இணைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கஸ்டமர் லீடு கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வருவாங்க. அப்படி உங்க மூலியமா அவங்க ஒரு டைம் நீங்க வந்து டைமையும் எனர்ஜியும் செலவு பண்ணி ஒரு டைம் அந்த கடைக்குள்ள நீங்க அவங்களை இணைச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் கட்டுற கமிஷன்ல சப்போஸ் அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்குது நம்மளுடைய வெண்டர் நம்மளுடைய யூசர் மூலியமா, அப்படி யூசர் மூலியமா நடந்தா 10 லட்சம்ல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கமிஷன் அந்த கம்பெனிக்கு கட்டியிருக்காருனால்
அந்த 1,00,000 ரூபாயில உங்களுக்கு 2,750 நீங்க ரெஃபர் பண்ணதுக்காக உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் கால்டு தேர்ட் இன்கம், வெண்டர் ரெஃபரல் இன்கம். அனதர் ஒன். இந்த 3 இன்கம் நீங்க யூசரா இருந்தா மட்டும் போதும். நீங்க செலவு பண்ணலாம், உங்களுக்கு வருமானம் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துலாம் உங்களுக்கு வருமானம் வரும். அடுத்தது உங்களோட கடைகளை சேர்த்துலாம் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இந்த 3மே அஸ் ஏ யூசர் எந்த பேமெண்ட்டும் நீங்க கட்ட தேவையில்லை. இந்த குளோபல் கார்னர் கம்பெனில யூசரா நீங்க ஜாயின் பண்ணா போதும். 4th இஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அதிகமா சம்பாதிக்கணும். அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. நான் இதுக்குள்ள போய் நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஆர் யூ கனெக்டிங் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? திஸ் இஸ் பிக் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், கண்டிப்பா நான் சொல்ல முடியும். உங்களை கொஸ்டின் கேட்டு நல்லா எடுத்துட்டு போறதுக்கு டைம் இல்லாதனால நான் கொஸ்டின் கேட்காம எடுத்துட்டு போறேன். நீங்க பிசினஸ்க்குள்ள உள்ள வரதுக்கு நீங்க தயாரானா உங்களுடைய இடது தோலை நீங்க தட்டிக்கலாம். சே எஸ் குட், நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லி தட்டிக்கலாம். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத ஒரு பிசினஸ், இதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாட் எம்எல்எம். நீங்க சொல்லலாம் எம்எல்எம்மா இருக்குமோ, நிறைய பேர் பயமா இருப்பீங்க. நாட் எம்எல்எம். திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் பிரான்ச்சைஸ் பிசினஸ். பிரான்ச்சைஸ் பிசினஸ் பிளஸ் டிஜிட்டல் மால். இதுக்கு பேரு டிஜிட்டல் மால் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மால் அப்படிங்கிறது நீங்க ஒரு மால் கிரியேஷன் பண்ணிருக்கீங்க. ஒரு மால் நீங்க உங்களுடைய ஏரியாவில் கரூர்ல ஒரு மால் கட்டுறீங்க, சென்னையில ஒரு மால் கட்டுறீங்கன்னா அதுல லாட் ஆஃப் பிசினஸ் கலெக்ஷன் சென்டர் இருக்கு உள்ள. அந்த மால் நீங்க உங்களுக்கு வாடகை கொடுற மாதிரி உங்களுடைய பிசினஸ் மால்குள்ள 20 கோடி ப்ராடக்ட் மேல பிசினஸ் இருக்குதுங்க. யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க உங்களுடைய மால்குள்ள அப்படின்னா, உங்களுடைய குரோமா இருக்காங்க, அமேசான், பிக் பஸார், கல்யாண், தனுஷ்க், பிளிப்கார்ட், லாட் ஆஃப் ஏகப்பட்ட பேர் உங்களுடைய மால்குள்ள கம்பெனி சேர்த்து வச்சிருக்கு. இந்த மாலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணனாதான் உங்களுடைய வேலை. இது மட்டும் இல்லாம அமேசான், மித்ரா, அலிபாபா, மெட்ரோ, மேக் மை ட்ரிப் அண்ட் இது மாதிரி உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு ஆன்லைன் சோர்ஸ் இருக்கு. மெகா பிராண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோ, அப்போலோ, குரோமா, ஹிமாலயாஸ், ஜெயலிகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி மெகா பிராண்ட்ஸ் இருக்கு. 27,000க்கு மேல மெகா பிராண்ட்ஸ் இருக்குங்க. லோக்கல் வெண்டர்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா கரைக்கடை, ஒரு கரமிக்கிற கடை கூட இதுக்குள்ள நம்ம சேர்ந்து என்னுடைய யூசரை நான் கனெக்ட் பண்ணிக்க முடியுமானா இது வழியா முடியும். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லா பிசினஸும் இதுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்குது. உங்களுடைய மால்குள்ள கனெக்ட் ஆயிருக்குது. இதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க 20 கோடி 20 crores ப்ராடக்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், எந்த ஒரு இன்வென்ட்ரி இல்லாம நீங்க கனெக்ட் பண்ண முடியும். ஒன்லி மொபைல் போன். திஸ் இஸ் ஒன்லி மொபைல் போன். உங்களுடைய ஆப்குள்ள போய் உங்களுடைய கஸ்டமரை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 கோடி ப்ராடக்ட் அவங்களுக்கு ப்ராடக்ட்டை உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். செல் யுவர் கஸ்டமர் அக்ராஸ் இந்தியா. நீங்க இந்தியாவுக்குள்ள யாரை வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம். ஜப்பான் இதுல எங்க இருக்கு, குஜராத்ல என்னுடைய சித்தப்பா இருக்காங்க, ஜம்மு காஷ்மீர்ல என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு, எந்த தொழில யார் வேணாலும் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உங்களுடைய பிசினஸ்க்குள்ள நீங்க கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ், இப்ப என்னுடைய சிஎன் இன்சூரன்ஸ்ங்கிறது நான் இதுக்குள்ள ஒரு வெண்டரா இருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தைலா சில்க்ஸ் ஒரு வெண்டரா இருக்காங்க, ராம்ராஜ் ஒரு வெண்டரா வரப்போறாங்க, நீங்க சேர்த்து விடுறீங்க. நீங்க ஒரு தைலா சில்க்ஸ் மாதிரி சென்னை சில்க்ஸ் வெண்டரா வரப்போறாங்கன்னா இவங்க பிசினஸ் எல்லாமே உங்க பிசினஸ். நீங்க யாருன்னா தட் இஸ் கால்டு புரோக்கரேஜ். நீங்க இந்த இடத்துல நான் சொன்னா புரோக்கரேஜ்ங்கிறது தப்பா நினைக்காதீங்க. நீங்க கனெக்டிங் த பீப்புள். உங்களுடைய ஆப்புக்குள்ள நீங்க லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க போய் ஒரு சேல்ஸ் பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இதுதான் டிஜிட்டல் மால். இந்த டிஜிட்டல் மால்ல இத்தனை வகையான ப்ராடக்ட்ல உங்க யாரு வேணாலும் எந்த ப்ராடக்ட உங்களுடைய கஸ்டமர், நீங்க உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய கிளப் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த டிஜிட்டல் மால்குள்ள நீங்க கஸ்டமரா வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வவுச்சர் போட்டு கொடுக்கலாம். இல்ல அவங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்றாங்கனாலும் அது வழியா உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. இதுதான் காரணம் இந்த டிஜிட்டல் மாலோட மிகப்பெரிய பலம். எப்படி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும்னா, நீங்க ஆடிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இன் யுவர் டிஜிட்டல் மால் ஆட் பண்ணிடுறீங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ங்க, ஒரு இபி பில் கட்டுவாங்க, ஒரு கிராசரி வாங்குவாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, கிளாத்ஸ் வாங்குவாங்க, ஹோட்டல்ஸ்ல ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க, ஹோட்டல்ஸ் எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ், மெடிசன்ஸ், ஹாலிடேஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், இன்னும் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணுவாங்க. அவங்க யூசரா இருப்பாங்க, வயா குளோபல் கார்னர் வழியா பண்ணுவாங்க. அது மூலியமா உங்களுடைய கஸ்டமரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கமிஷன், ஒரு 0.3 to 10% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். லைக் தட் எக்ஸாம்பிள், ஒரு 500 யூசர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க உங்க டிஜிட்டல் மால்குள்ள. நீங்க உங்களுடைய மால்குள்ள ஒரு 500 பேர்த்த நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சேர்த்திருக்கீங்கன்னா ஆவரேஜ் பர் மந்த் இன்கம் 1,97,500. திஸ் ஆவரேஜ் இன்கம். நீங்க 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம். நீங்க வச்சிருக்கிற கிளைண்ட்டை பொறுத்து, அந்த கிளைண்ட் வாங்குற பொருள்களை பொறுத்து, அந்த கம்பெனி கொடுக்குற கமிஷனை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆஃப் கமிஷன்ஸ் உங்களுக்கு மாறும். ஒரு இபி பில் நீங்க அவங்க கட்டுறாங்க,
ரூபாய் கட்டுறாங்கன்னா 0.5% கிடைக்குது. ஒரு 500 கஸ்டமர் கட்டும் போது 5000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது. கிராசரி வாங்குறாங்க ஒரு 5000 ரூபாய். எந்த ஒரு சின்ன குடும்பமா இருந்தாலும் 5000 ரூபாய் வாங்காம இருக்க முடியாது. அப்படி 5000 வாங்குற கஸ்டமர் 500 பேர் நம்மளுடைய கஸ்டமர் வாங்குறாங்கன்னா 1% ஜஸ்ட் 1% வச்சாலும் 25,000 per month income for grocery for 500 people. இன்சூரன்ஸ் ஒரு 2000 ரூபாய், 2000 ரூபாய் கம்மி இன்சூரன்ஸே கிடையாது. அப்படி போட்டாலும் உங்களுக்கு இன்னைக்கு 50,000 போட்டிருக்கோம். இன்சூரன்ஸ்ல மட்டுமே நீங்க உங்களுடைய கிளைண்ட் மூலியமா நீங்க ரெஃபர் பண்ணதா கம்பெனி கொடுத்ததா கருதி நாங்க உங்களுக்கு கமிஷன்ஸ் கொடுக்குறோம். கம்பெனி உங்களுக்கு நான் கமிஷன் கட்டுறோம், கம்பெனி உங்களுக்கு கமிஷன் கொடுக்குது. அந்த மாதிரி உங்களுடைய மினிமம் அட்லீஸ்ட் 1,97,000 2 லேக் சம்பாதிக்கலாம். இந்த 2 லேக் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் காயின்ஸும் கிடைக்கும். அது நீங்க பின்னாடி பாத்துக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க யாரு கனெக்ட் பண்ணாங்களோ அவங்களை கேட்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்குறீங்கன்னா 10 டைம்ஸ் காயின்ஸ் 20 லட்சம் காயின்ஸ் உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கும். அந்த காயின் காசா மாத்திக்க முடியும். ஒரு காயின் ரேட் 1 ரூபாய். 20 lakh rupee கன்வெர்ட் டு மணி. காயின் டு கன்வெர்ட் டு மணி. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். இத்தனை கம்பெனில நீங்க இந்த கம்பெனிகள் எல்லாமே நீங்க உங்களுடைய பிரான்சைஸ் எடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒருத்தர் 5 லட்சம் சொல்லலாம், ஒருத்தர் 10 லட்சம் சொல்லலாம், ஒருத்தர் 1 கோடி சொல்லலாம். இவ்வளவு கம்பெனியும் உங்களுடைய கம்பெனி, உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்க போகுது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கடைகளை வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் போகும், உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும் பாருங்க. அந்த கமிஷனுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க கேட்டா ஜஸ்ட் சார் வெறும் உங்களுக்கு 54,000 பிளஸ் ஜிஎஸ்டி 54,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி இந்த கம்பெனியோட நீங்க ஒரு டிஜிட்டல் மால் ஓனரா மாறுறீங்க. அந்த ஓனரா மாறி நீங்க கம்பெனியோட கஸ்டமரை உள்ள ஆட் பண்றீங்க. ஆட் பண்றதுல அவங்க செய்யற செலவுகள் இருந்து ஸ்பெஷல் இன்கம் கமிஷன் இன்கம் உங்களுக்கு எவ்வளவு வருது? மாசம் 2 லட்சம் ரூபாய் வருது. ஆவரேஜ் நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த டிஜிட்டல் மாலை பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது 54,000 பிளஸ் ஜிஎஸ்டி 63,720 ரூபாய். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த கம்பெனியில் நீங்க பண்றீங்க. உங்களுக்கு 80 வருஷம் லைசன்ஸ் கொடுத்துறாங்க. இந்த டிஜிட்டல் மால் 3 ஜெனரேஷன் கோயிங் ஆன். உங்களுடைய 3 தலைமுறை எடுத்துட்டு போகக்கூடிய இந்த டிஜிட்டல் மால் வாங்குறதுக்கு நீங்க 63,000 ரூபாய் தான் நீங்க செலவு பண்றீங்க. 20 கோடி ப்ராடக்ட் நீங்க டீல் பண்றீங்க இன் யுவர் பாக்கெட். இது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் யூசர் இன்கம்ல நான் சொன்னேன் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா ஒரு யூபிவி அப்படின்னு சொன்னீங்க. கம்பெனி டிஜிட்டல் மால் வாங்குறதுக்காக கம்பெனி ப்ராடக்ட் கம்பெனி இஸ் எ வெண்டர் இன் குளோபல் கார்னர் உங்களுக்கு 10 யூபிவி ஃப்ரீ யூபிவி கொடுக்குதுங்க. 10 யூபிவி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதா கருதி ஒரு 10 யூபிவி உங்களுக்கு தருது. பிளஸ் 1,04,000 ஜிஜி காயின்ஸ் கிஃப்டா கொடுக்குதுங்க. 10 யூபிவி உங்களுக்கு போட்ட முதல் என்ன சொல்றேன் 100% கேஷ்பேக் அப்படிங்கிறேன். 100% ஒரு யூபிவி 10,000 ரூபாய், 10 யூபி 1 லட்சம் ரூபாய், 63,000 ரூபாய் நீங்க கட்டுறவங்களுக்கு 2 to 3 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயா உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்க எதுவுமே செய்யலினாலும். ஆனால் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும். இது ஒரு வாத்து மாதிரி. இந்த பொன்னூட்டையை வாத்து இந்த பொன்னூட்டை விடுதுன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை விற்கலாங்க. அதான் சேல்ஸ் பண்றதுங்க. ஆனா இந்த வாத்து உங்களுடைய ரேட் ஏறிக்கிட்டே போகும். இன்னைக்கு 63,000 ரூபாய் கம்பெனி 9 lakhs யூபாஸ் சேல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது 9 lakhs யூபாஸ் சேல் சோல்ட் அவுட் இந்த 1 இயர்ல முடிஞ்சிருச்சுன்னா இந்த உங்களுடைய யூபாஸோட ரேட் டிஜிட்டல் மாலோட ரேட்டு 2 lakhs 3 lakhs 4 lakhs 5 lakhs. ஒரு யூபாஸை வச்சு ஒரு டிஜிட்டல் மால் வச்சு நான் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா அதை நான் ஒரு மாசத்துல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா நான் 5 லட்சம் ரூபாய் போட்டு வாங்குறது முடியாதுன்னு இருக்கா? யூபாஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க யூபாஸ ஹை ரேட்ல கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். இன்னைக்கு ஆசான் பெஸ்ட் பிரைஸ் 63,720 ரூபாய் வித் ஜிஎஸ்டி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி ஒரு ரீகால் பண்றதுக்காக இந்த ஸ்லைட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். the first income யூசர் கேஷ்பேக் இன்கம். யூசர் கேஷ்பேக் இன்கம்னா இந்த கான்செப்ட், இந்த கம்பெனியோட கான்செப்ட் பையர் அண்ட் செல்லரை கனெக்ட் பண்றாங்க. இதுல வாங்கினால் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணால் அந்த 10,000 ரூபாய்க்கு எனக்கு 10,000 ரூபாய் திருப்பி கிடைக்குது. 2 to 100% கேஷ்பேக் சம் 2 to 3 இயர்ஸ்க்குள்ள எனக்கு கிடைச்சிடும். அப்ப நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், இந்த ட்ரெஸ் கிளியும் காட்டி எனக்கு அந்த பணம் பொருள் திருப்பி கிடைக்குது. அதான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய கான்செப்ட். தட் இஸ் நேம் ஆஃப் யூசர் கேஷ்பேக் பெனிஃபிட். செகண்ட் இன்கம் ஃபார் யூசர் ரெஃபரல் இன்கம். இது என்ன சொல்லுது? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி எங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் எனக்கு எதுவுமே கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல ஒன் டைம் கிடைச்சிருக்கும். இந்த லைஃப் டைம் உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ, உங்களுடைய நெய்பர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ, உங்களுடைய ரிலேட்டிவ் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுல 10% உங்களுக்கு பணமா வர்றது யூசர் ரெஃபரல் இன்கம். தேர்ட் ஒன் வெண்டர் ரெஃபரல்ஸ்ங்க. நான் சொன்னேன் உங்களுடைய கடைகள், உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள், நீங்க எந்த கடைகளை சேர்த்து விட்டாலும் அந்த கடைகள் சேல்ஸ்ல அவங்க ஒரு கமிஷன் கம்பெனி கட்டுவாங்க. அந்த கம்பெனிக்கு வர்ற கமிஷன்ல இருந்து உங்களுக்கு 2.75%
நீங்க ஒன் டைம் ரெஃபர் பண்ணிருப்பீங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட் இன் எனர்ஜி, ஒன் டைம் இன்வெஸ்ட் இன் டைம். இந்த ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு கிடைக்கிறது லைஃப் டைம் இன்கம் ஃபார் வெண்டர் ரெஃபரல் இன்கம். தட் இஸ் ஒன் ஃபோர்த் ஒன் இன்கம். திஸ் இஸ் டிஜிட்டல் மால் இன்கம். தட் இஸ் கால்டு யூபாஸ் இன்கம். அப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னேன், மாசம் 2 லட்சத்துல இருந்து 20 லட்சம் 2 கோடி கூட சம்பாதிக்க முடியும் நீங்க எடுக்கிற உங்களுடைய ரியல் பொட்டன்சியலை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா. the fourth income user digital mall income with digital mall gift coins 10 times easy coins உங்களுக்கு கிடைக்க போகுது. இதான் மை டிஃபரன்ஸ். இப்போ நான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கேள்வி கேட்காமயே பேசிட்டேங்க. இந்த கேள்விகளை இப்ப நீங்க வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம், உங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஜெயிக்கணும், குளோபல் கர்னலின் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா நான் திருப்பி நான் சொல்லுவேங்க, திஸ் டிஜிட்டல் மால் ஒரு வந்து கடல் மாறிங்க. கடல்ல பார்க்க போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 1000 பேர் உள்ள போறாங்க, கடலை பார்க்கறதுக்கு போறாங்கன்னா இந்த 1000 பேத்துக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. 1000 பேத்துல என்ன போட்டினா, உள்ள முத்து இருக்குது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வைக்கிறாங்க. இந்த 1000 பேர் உள்ள அனுப்புறாங்க. அதுல 900 பேரும் 900 பேர் என்ன பண்றாங்க, ஐயோ கடல் தண்ணி புளிப்பா இருக்கும், கடல் தண்ணி துவர்ப்பா இருக்கும், கடல் தண்ணி உப்பு கரிக்கும், உடம்புல பட்டா சேராதுன்னு சொல்லி வேடிக்கை மனிதர்களாக இந்த இடத்துல வெளியே வந்துடுறாங்க. அப்படியே வெளியே வந்துடுறாங்க. கம்பேக், ஐயோ நம்மளுக்கு இது ஆகாது, இந்த பழம் நம்மளுக்கு புளிக்குன்னு சொல்லிட்டீங்க. ஜஸ்ட் அந்த 100 பேத்துல என்ன பண்றான், எட்டி தாண்டான், உள்ள என்ன நடந்தாலும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள தாண்டிடுறாங்க. தாண்டி உள்ள போய் முத்தெடுக்க ட்ரை பண்றாங்க. உள்ள ஒரு பெரிய மீன் கிடைக்குது, இல்ல ஏதோ ஒரு சங்கு கிடைக்குது. அந்த சங்கு எடுத்துக்கிட்டு மூச்சு திணறிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. என்னால முடியாது, இது என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடு வருது. அதுல ஒரு 10 பேர் உள்ள போயிட்டு ட்ரை டு மேக் இட், என்னால முடியும், ஒண்ணு என்ன முடியும் வரை செய்ய, இல்லாட்டி என்னது வேலை முடியும் வரை செய்யுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு செய்ய, இல்லாட்டி செத்து முடியல, செஞ்சுட்டு செத்து முடியும்னு சொல்லிட்டு இந்த 10 பேர் தாண்டி உள்ள போயிட்டு முத்த எடுத்துட்டு வந்துடுறாங்க. 1000 பேத்துல 10 பேர் எடுக்கிறாங்க. இதுல 1000 பேரை முத்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்தும் வாய்ப்புகளை இழந்தவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அந்த மாதிரி இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உங்க நண்பர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்புகளை முழுமையாக ஒரு தடவை கிடைக்கல, ஒரு தடவை எனக்கு மைண்ட் கெட்டல, நெக்ஸ்ட் டைம் கேளுங்க. உங்களை யார் அழைச்சாங்களோ அவங்க கேளுங்க. அந்த மாதிரி கேட்கிற போது உங்களுக்கு வாய்ப்புகள் இது முழுமையடையும். நீங்கள் முத்துக்களை எடுக்கணும்னு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த முத்துக்களை எடுக்கிறதுக்காக உங்களை கொண்டாந்துருக்காங்க. அதை முழுமையா அடையணும்னா நீங்க உங்கள் முத்துக்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வேகத்தை துரிதப்படுத்துங்கள்.